மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் 63. மிருணாளினியை அங்கே எதிர்பார்க்காத வெற்றிக்கு சட்டென்று வியர்த்தது. இதோ உங்க பொண்ணே வந்துட்டாளே, அதுக்குள்ள ஏன் எழுந்துட்டீங்க சம்மந்தி? இயல்பாக கேட்டான் முரளி. அவர்தான் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தடுமாறினார். நாம பேசினதை ஒரு வேளை கேட்டு இருப்பாளோ? அப்படி கேட்டிருந்தா இன்னைக்கு நாம செத்தோம். அதை விட இந்த ஆள் என்ன இப்படி சாதாரணமா பேசுறான்? இது வரைக்கும் நான் பேசினதெல்லாம் இவன் காதில் விழுந்துச்சா இல்லையா? நாம தான் வெளியில பேசுறதா நினைச்சு மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தோமா? வெற்றி குழம்பி போனார். சம்மந்தி, உங்ககிட்ட தான். என்ன யோசனை? உட்காருங்க என்றான் முரளி. சிரித்து கொண்டே அவன் கோரினாலும் அதில் அழுத்தம் இருக்கவே வேறு வழியின்றி முரளியின் எதிரில் மீண்டும் அமர்ந்தார் வெற்றி. நம்ம வீடு வேலை நடந்துகிட்டு இருக்குல்ல, இன்டீரியர் உங்க பொண்ணு தான் பண்றா. தான் வாழ போற வீட்டை அவளே இன்டீரியர் பண்ணிக்கிறா. எவ்வளவு கொடுப்பின இல்லை இதெல்லாம்? மாமா என்றாள் மிருணாளினி. இருமா, உனக்கு ஒரு நல்லது நடந்தா அதை பார்த்து முதல்ல சந்தோஷப்பட போறவரே உன்னோட சித்தப்பா தானே. அதனால தான் அவர்கிட்ட சொன்னேன், நீ வா முதல்ல வந்து உட்காரு என்று நகர்ந்து அமர்ந்து கொண்டான். அவள் வெற்றியை பார்வையாலேயே எரித்து விடுவதைப் போல் பார்த்து கொண்டே வந்து முரளியின் அருகில் அமர்ந்தாள். சத்யா, மருமக வந்திருக்கா பாரு, சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வா வேண்டுமென்றே சத்யாவிடம் சத்தமாக கூறினான் முரளி. அவன் பார்வை வெற்றியை படம் பிடித்து கொண்டே இருக்க உள்ளுக்குள் எழுந்த பொறாமையை மனதிற்குள் அடக்கி வைக்கவும் முடியாமல் முகத்தில் காட்டவும் முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தார் அவர். இருங்க மாமா, எதுக்கு அத்தையை சிரமப்படுத்துறீங்க என்ற மிருணாளினி, அத்தை இருங்க நானே வரேன் என்று விட்டு எழுந்தாள். அவள் கையை பிடித்து நிறுத்தி மீண்டும் தன் அருகில் அமர்த்தி கொண்டான் முரளி. இருமா, இவ்வளவு நேரம் அங்கே வீட்டில் வேலை செஞ்சு டயர்டாக தானே வந்திருப்ப, கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடு. அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே கையில் தட்டோடு வந்தாள் சத்யா. மிருணாளினியிடம் தந்துவிட்டு, அவள் எங்கே ஒரு இடத்துல உட்கார்றா, எந்நேரமும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவளுக்கு. நல்லா வளர்த்துருக்கீங்க உங்கள் பொண்ணை என்று தமயந்தியிடம் கூறினாள். தமயந்தியோ முகம் முழுவதும் பெருமையோடு மிருணாளினியை பார்த்தார். தன்னை பார்ப்பாள் என்று அவர் எதிர்பார்க்க அவளோ தன் ஃபோனில் கவனத்தை வைத்திருந்தாள். அவள் அப்படியே அவங்க அப்பா மாதிரி, எங்கள் மூத்தவரும் இப்படி தான் உட்காராம உழைச்சிக்கிட்டே இருப்பார். அவளை பார்த்து கொண்டே மகிழ்ச்சியோடு கூறினார் தமயந்தி. வெற்றி அவரை முறைக்க அவரோ அதனை கவனிக்கவில்லை. ஆனால் முரளி அடக்கப்பட்ட சிரிப்போடு பார்த்து கொண்டு இருந்தான். தமயந்தியின் மேல் கோபம் இருந்தாலும் தன்னை மீறி அவர் கூறிய வார்த்தைகளால் மிருணாளினியின் பார்வை அவரிடம் சென்றது. அவளை கண்டு ஆசையோடு அவர் புன்னகைக்க கலங்க துடித்த விழிகளை தாழ்த்தி கண்ணீர் வெளியில் வந்து விடாதவாறு மிகவும் கஷ்டப்பட்டு அடக்கி வைத்தாள் மிருணாளினி. யாரும் அறியாமல் அவள் கையில் அழுத்தம் கொடுத்து அவளுக்கு ஆறுதல் கூறினான் முரளி. என்னம்மா இப்படி சொல்றீங்க? அவ்வளவு உழைச்சு பழக்கப்பட்ட மனுஷன் எதுக்கு இவ்வளவு கடனை வாங்கி வைக்கணும்? அதுதான் அண்ணா எங்களுக்கும் தெரியல என்றார் தமயந்தி. இப்போதான் சம்பந்திக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்று விட்டு வெற்றியை புன்னகையோடு பார்த்தவாறு கூறினான் முரளி. நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக கடனோட இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அவரே கடனை அடைச்சிடுறேன்னு சொன்னாரு. அதை கேட்ட தமயந்தி திகைத்தார். வெற்றி ஏதோ மறுத்து சொல்ல வர அதற்குள் முந்தி கொண்டான் முரளி. நீங்க கவலையே படாதீங்க. உங்க அண்ணன் எதுக்கு கடன் வாங்கினாரு, அந்த பணத்தை என்ன பண்ணாரு அப்படின்றதையெல்லாம் எங்க பையன் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். எப்படியும் கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிடுவான். போலீஸ்காரனுக்கு இதெல்லாம் கஷ்டமா என்ன? வெற்றியை பார்வையாலேயே ஸ்கேன் செய்தவாறே கூறினான் முரளி. அதை கேட்டு வெகுவாக திகைத்தார் அவர். பயத்தில் எச்சில் கொட்டி விழுங்கினார். அம்மா மருமகளே, உனக்கு சம்மதம் தானே? உன்னோட சித்தியும் சித்தப்பாவும் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து உனக்கு எல்லாத்தையும் பண்ணட்டும்னு சொல்லியிருக்கேன். உங்க இஷ்டம் மாமா, உங்க பேச்சை மீறி நான் என்ன சொல்ல போறேன்? எப்போ உங்க பையன் கூட நிச்சயமாச்சோ இனி நான் இந்த வீட்டு மருமக. நீங்க கிழிச்ச கொட்டை நான் ஏன் தாண்ட போறேன்? தமையந்தி அவள் முகத்தையே வாயை பிளந்து பார்த்தார். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுறவளாச்சே இவளுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா? நம்ப முடியாமல் திகைத்து நின்றிருந்தார். அப்படி சொல்லுவா மருமகளே. பார்த்தீங்களா சம்மந்தி, நாங்க சொன்னா அவ கேட்பான்னு சொன்னேன் இல்ல? முரளி பெருமையாக கூற வெற்றியின் முகமோ சிரித்து போனது. ஆனாலும் மாமா, எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஏற்கனவே அப்பா இறந்தப்போ சித்தப்பா எங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிட்டாரு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவர் ஆசையாக பார்த்து பார்த்து கட்டின வீட்டில் எங்கள் அம்மாவை மகாராணி மாதிரி வச்சுருந்தாரு. அவர் சம்பாதிக்கிற பணத்தில் சாப்பாடு போட்டதுக்கு கூட எங்கள் அம்மாவை ஒரு வார்த்தை தப்பாக கேட்டதில்லை. தண்டமாக எங்கள் அம்மாவுக்கு செலவு பண்ணுறதா சொல்லி காட்டினது இல்லை. எங்கள் ரெண்டு பேரால தான் அவர் குடும்பத்தோட சந்தோஷம் போகுதுன்னு பழி சொன்னது இல்லை. இதுக்கு மேலே அவங்கள சிரமப்படுத்தக்கூடாதுன்னு நானே தனியாக பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசனை சொன்னப்போ எங்கள் அப்பா கடையில் போட்ட முதலீட்டை கையில் கொடுத்து அனுப்புனாரு. அதுவும் எங்கள் சித்தி எல்லாம் இன்னும் ஒரு படி மேலே.
நானும் அம்மாவும் வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ எங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை. தனியாக போனால் யாரும் இல்லாமல் கஷ்டப்படுவோம்னு நாங்கள் போகவே கூடாதுன்னு அழுதாங்க. அவள் வார்த்தைகள் தமயந்தியின் இதயத்தில் ஊசியாய் குத்தின. இப்போது அவள் அவரை பார்க்க, அவளை சந்திக்க முடியாமல் அவர் தலையை குனிந்து கொண்டார். விரக்தியான புன்னகை ஒன்றை சிந்திவிட்டு தொடர்ந்தாள் மிருணாளினி. இப்படிப்பட்ட அவங்களோட அன்பு மட்டும் போதாதா மாமா? எதுக்கு அவங்களோட பணம் எல்லாம்? அவங்கள எதுக்கு சிரமப்படுத்தணும்? எங்கள் அப்பா பட்ட கடனுக்கு அவங்க மேலே சுமையை இருக்கிறது தப்பு இல்லையா? அவங்க ஆசைப்பட்டா உரிமையை மட்டும் எடுத்துக்கட்டும். ஆனால் பணம் வேண்டாமே. தீர்க்கமான பார்வையோடு முரளியிடம் கேட்டாள். இங்கே பாருமா, நான் ஒன்று சொன்னால் சரியா இருக்கும்னு நீ நம்புறியா? மெல்லியதாக புன்னகைத்தாள். ஆதி எப்பவும் இதைத்தான் மாமா சொல்லுவார். எங்கள் பெரியப்பா சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. உங்ககிட்ட பழகின இந்த கொஞ்ச நாள்லையே எனக்கும் அதே தான் சொல்லணும்னு தோணுது. உறக்க சிரித்தான் முரளி. அப்புறம் என்னம்மா? அவள் பதில் சொல்லும் முன் அவள் கைபேசி ஒலிக்க, போய் பேசிட்டு வாமா என்று அவளை அனுப்பி வைத்தான் முரளி. அவள் அங்கிருந்து அகன்றதும் வெற்றியை பார்த்தான். உங்கள் பொண்ணு பேசுகிறத கேட்டீங்க இல்லை? உங்ககிட்ட அவள் பணம் எதிர்பார்க்கல. ஆனாலும் செய்ய வேண்டியது உங்கள் கடமை இல்லையா? உங்களுக்கு அவள் மேலே எவ்வளவு பாசம் இருந்தால் இப்படி வீடு தேடி வந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இதெல்லாம் செய்ய கஷ்டமா என்ன? ஏன் சொல்கிறேன்னா, அவள் அப்பா பண்ண தப்புக்கு இவ என்ன செய்வா? என்ன சொல்கிறீங்க அண்ணா? அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் ஒன்றும் அப்படி தப்பு பண்ணுற ஆளெல்லாம் கிடையாது. வீடு கட்ட கடன் வாங்கினாரு, அவ்வளவுதான். அதுக்கு தப்பாக பேசுவீங்களா? கொஞ்சம் கோபமாகவே கேட்டார் தமயந்தி. வெற்றி வாயை திறக்காமல் பார்த்து கொண்டு இருந்தார். அப்படி சொல்லலாமா? ஒரு வேளை எங்கேயாச்சும் யார்கிட்டையாச்சும் மாட்டி அவங்க பிளாக்மெயில் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கடன் வாங்கி கொடுத்துருக்கலாமே. வெற்றியின் முகத்தை பார்த்தவாறே தமயந்தியிடம் கூறினான் முரளி. வெற்றியின் உடல் நடுங்க தொடங்கியது. முரளியின் பார்வையை தொடர்ந்து தமயந்தியின் பார்வையும் வெற்றியிடம் செல்ல, அவர் உடல் முகம் இரண்டிலும் நிகழ்ந்த மாற்றத்தை புருவம் முடிச்சிட பார்த்தார். என்ன சம்பந்தி, எதுவும் பேச மாட்டேன்றீங்க? சொல்லுங்க என்றான் முரளி கிண்டலாக. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன். அவள் சின்ன பொண்ணு, அப்படிதான் சொல்லுவா. நீங்கள் கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் முன்ன நின்று நானே பண்ணிடுறேன் அவசரமாக சொல்லிக்கொண்டே எழுந்தார். தப்பாக எடுத்துக்காதீங்க, நேரமாச்சு, நாங்கள் கிளம்புறோம். அப்புறமா ஒரு நாள் சாவதானமாக வர்றோம் என்று விட்டு முரளியின் பதிலை எதிர்பார்க்காமல், தமையா வா என்று சொல்லிக்கொண்டே வாசலை நோக்கி நடந்தார். அது நடையா ஓட்டமா என்னும் அளவிற்கு இருந்தது. தமயந்தி, சத்யா, முரளி இருவரிடமும் தலையசைத்து விட்டு விடை பெற்று கொண்டு இறுகிய முகத்தோடு அவர் பின்னே சென்றார். அதன் பிறகு வெற்றியிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவரும் வீட்டிற்கு வந்ததும் தனக்கு வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு கடைக்கு சென்றுவிட, நீண்ட யோசனைக்கு பிறகு தருணை அழைத்தார். தருணு, சொல்லுங்கம்மா, என்ன திடீர்னு அந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு? அவனுக்கு பதில் சொல்லாமல் உடைந்து அழுதார் தமயந்தி. அம்மா, என்ன ஆச்சு? ஏன் அழறீங்க? உங்களை ஏதாச்சும் சொன்னாரா? அவன் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே இருக்க, அவரோ பதில் சொல்லாமல் அழுது கொண்டே இருந்தார். அவரை எப்படி சமாதானம் செய்வது என்று புரியாமல் அவன் தவித்து கொண்டிருக்க, அம்மா என்றவாறே வந்தான் தருணின் தம்பி வருணேஷ். அவர் கையில் இருந்த ஃபோனை வாங்கி தருணிடம் பேசினான். என்னடா ஆச்சு? எதுக்கு அம்மா அழுறாங்க? தெரியல அண்ணா, நான் இப்போதான் வீட்டுக்கு வந்தேன். அப்பா என்னை கடையில் விட்டுட்டு வெளியே போயிருந்தாரு. அவர் கடைக்கு வந்ததும் நான் கிளம்பி வீட்டுக்கு வந்தேன். தன் கண்ணீரை அழுந்த துடைத்து கொண்டு அழுகையை கட்டுப்படுத்தி மீண்டும் ஃபோனை வாங்கி தருணிடம் கூறினார் தமயந்தி. தருணு, உனக்கு படிப்பு முடிஞ்சதும் சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு வேலையில் சேர்ந்துட்டு என்னையும் தம்பியையும் உன் கூட கூட்டிகிட்டு போயிடுடா. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.